மேலயோ, அங்க இருக்கிற மக்கள தாக்கணும்னு ஈரான் தாக்கல. அங்க இருக்கிற அமெரிக்கன் பேஸஸ தாக்குறதுக்கு அவங்க தாக்குறாங்க. அது ஸ்பில் ஓவர் ஆயி மத்த இடங்கள்ல விழுந்துருது. அட் த சேம் டைம் இஸ்ரேலும், அமெரிக்காவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பல வருஷமா வந்து பல தாக்குதல்கள ஈரான் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே கூட வந்து ரீசென்ட்டா அந்த அக்டோபர் மாசம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இஸ்ரேல்ல நடந்த ஒரு தாக்குதல், நெறைய பேர கடத்திட்டு போனதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடி ஈரானும், இந்த ஒரு பர்ட்டிகுலர் தலைவரும் இருந்திருக்காங்க. லாஸ்ட் 50 இயர்ஸா அமெரிக்கா மேல நடந்த பல தாக்குதல்கள்ல நூற்றுக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்ததுக்கும் சரி, இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் இறந்ததுக்கும் சரி, இந்த ஒரு தலைமையும், இந்த ஒரு நாடும் தான் காரணமா இருந்திருக்குது. அப்ப எங்களுக்கான நியாயத்த நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்ரேலும், அமெரிக்காவும் சொல்லக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷனா இருக்குது. ஈரான் வந்து நாங்க எங்களோட தலைவர நீங்க எடுத்துட்டீங்க. நாங்க மிகப்பெரிய ரிவெஞ்ச குடுப்போம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இப்ப தான் சொன்னாங்க ஒரு பயங்கரமான தாக்குதல பண்ண போறாங்கன்னு. ஹவெவர் நீங்க அத பண்ணக்கூடாது. ஹவெவர் நீங்க அத பண்ணீங்கன்னால், நாங்க பதிலுக்கு அடிக்கிற அடி இருக்குல்ல, நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையிலே பார்க்காததா இருக்கும். நெவர் சீன் பிஃபோர் ஃபோர்ஸ். நாங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஃபோர்ஸ வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் பதிலுக்கு. அது வந்து ஒண்ணும் இல்ல. பிளேட்டன்ட்டா 2 பேருமே வந்து இந்த சோசியல் மீடியால வந்து 2 சைட்லயுமே வந்து கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. இது வந்து சும்மா ரேண்டமா இன்டர்நெட்ல வந்து ட்ரால்ஸ் வந்து ஃபேக் ஐடி போட்டுட்டு பேசுறது மட்டும் இல்ல. கவர்ன்மெண்ட்ல இருக்கிற பவர்ஃபுல் பீப்பிள்மே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேம் விளையாண்டுட்டே இருப்பாங்க. நாங்க எவ்வளோ பெருசு பண்ண போறோம் பாருங்க. நீங்க எவ்வளோ பெருசு பண்ண போறோம் பாருங்கன்னு. அதுவுமே நடந்துட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது சோசியல் மீடியாவோட நிக்கணும். இன்னமும் உயிர்கள் போய் இன்னமும் என்னைக்குமே வந்து நம்ம ஒரு போருக்கு ஃபேவரபிளா போகக்கூடாது. ஹோப்ஃபுல்லி போர் நின்னு மக்கள் அமைதிக்கு திரும்புனாங்கனால், அது ஈரானிய மக்களுக்கு நல்லது. அமெரிக்கா ராணுவத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது. அது போக எல்லாத்தையும் தாண்டி இதுல எந்த இஷ்யூமே இல்லாம இருக்கக்கூடிய துபாய், அபுதாபி, குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஈராக், ஜார்டன் இந்த இடத்துல நெறைய மக்கள் இருக்காங்க. இன்ஃபாக்ட் இங்க இருக்கிற நெறைய மக்கள் வந்து இந்த ஊர் மக்களே கிடையாது. நம்ம ஊர்லேருந்து போன மக்கள். அவங்க அத்தன பேர் அங்க இருக்காங்க. அவங்களும் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு நேத்திக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் அத நேத்திக்கே சொன்னேன் அபுதாபிய பத்தி. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நெறைய ஃபிரெண்ட்ஸ் அங்க இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுனால் மச் பெட்டர். ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா இது எல்லாமே சொல்யூஷன்க்கு வரணும். அண்ட் நீங்க இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு டெய்லி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் இந்த விஷயங்கள என்னால வந்து உங்ககிட்ட சேர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்ககிட்ட யூடியூப் சஜெஸ்ட் பண்ணணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அத பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஹோப்ஃபுல்லி மிடில் ஈஸ்ட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி சீக்கிரமா அமைதி திரும்பணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.